வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, நலம்தானே? அன்றாடம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுகிறது. நல்ல விஷயங்களை நாம் சிந்திப்பதும் உங்களை போன்ற நல்லவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் என் போன்ற சாமானியனுக்கு, சராசரிக்கும் கீழே குறைவாக இருக்கக்கூடிய பல குறைகள் உள்ள என் போன்ற மனிதர்களுக்கு அது சித்த சுத்தி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு வணக்கம் சொல்வதை காட்டிலும் இந்த பேச்சை கேட்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியைத்தான் சொல்ல வேண்டும். ஆசையும் அமைதியும். ஆசைதான் எல்லா துன்பத்துக்கு காரணம் என்பதை புத்த பிரான் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆனால் பகவத்கீதையிலே கண்ணன் ஆசைக்கு முன் இருக்கக்கூடிய நிலைமையும் சொல்லுகிறார். ஒரு புறப்பொருள் மீது தேவையில்லாமல் அதீதமாக நாம் அதை உற்று கவனிக்கத்தான், அப்போது கவனிக்கும் போதுதான் ஆசை என்பதை பிறக்கிறது என்று. undue attention on the external object that leads to desire. அதுக்கப்புறம் வெறுப்பு, வரிசையாக. அதுக்கப்புறம் நினைவு தப்பி போதல், புத்தி நாசம், அதற்கப்புறம் ஆளே தொலைந்து போகிறான் என்று அந்த ஸ்லோகத்துல அடுக்கடுக்காக வரும். இந்த ஆசையும் அமைதியும் என்று இந்த தலைப்பிலே பெரியவர் பேசியிருப்பதை பார்க்கும் பொழுது ரத்தன சுருக்கமாக என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஆசையா உங்ககிட்ட கொண்டு வந்தேன். அமைதியை தரக்கூடிய அவருடைய வாக்கை ரொம்ப ஆசையாக உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை ஒரு சின்ன கவிதையாக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல, ஆசைப்பட்டேன் அதனால் கெட்டேன். வேற எப்படி கெட்டு போனேன் நான்? ஆசைப்பட்டேன் அதனால் கெட்டேன், அனைத்தும் நான் இழந்தேன். அவள் இவள் என்றேன், அது இது என்றேன், அயர்ந்து போய்விட்டேன். ஈசன் மேலே ஆசை இருந்தால் இற்று போவேனா? ஈசன் மேலே ஆசை இருந்தால் இற்று போவேனா? என் நலம் துறந்து பிறர் நலம் விழைந்தால் இழிந்து படுவேனா? ஆசை கடலில் அமைதி படகு ஆண்டவா நின் பதமே. ஆசை கடலில் அமைதி படகு ஆண்டவா நின் பதமே. அன்பால் என்னை மன்னித்தருளி கரையேற்றுக உடனே என்று கடவுளிடம் மனு போட்டு விட்டு விஷயத்துக்கு வருகிறேன். அவர் என்ன சொல்றாரு? ஒரு விஷயத்தை பெற்று ஆனந்தப்பட்ட பிறகு என்ன ஆகிறது? ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், ஒரு பொருள் கிடைக்கிறது, அந்த பொருளை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, அந்த அனுபவம் மேலும் ஆசையை உண்டாக்கி விடுகிறது. இதானே நடக்கிறதுங்கிறது. கவனமா கவனிங்கன்றார். நீ எது ஒரு 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 நிறைவேற்றத்திற்காக ஒரு பொருளை, ஒரு மனத்துல ஒரு நிறைவேற்றத்துக்காக ஒரு பொருளை நாடுகிறாய், அது கிடைக்கிறது, அதை அனுபவிக்கிறாய், அந்த அனுபவம் உனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? மேலும் ஆசைப்படுகிறாய். இதையே நீ கவனிக்க மறுக்கிறாய் என்று கேட்கிறார். சரி, இது நாம் நாடி வந்த பொருள், நான் ஆசைப்பட்டு வந்த பொருள். அப்படி இல்லாம அதுவாகவே வந்து சேர்க்கிற பொருள் இருக்கு இல்லையா? நமக்கு யாரா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க, இது மாதிரி பொருட்கள், இது மாதிரி சில சுகங்கள் வருது இல்லையா? அது வந்ததுன்னா, இப்ப நாம ஆசைப்பட்டோம், அதுவாதானே வந்து சேர்க்கிறது. ஆனால் அதை நாம் அந்த பொருளையோ அந்த நிகழ்ச்சியையோ அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அப்பவும் ஆசைதான் வருது. நாம் நாடி ஒரு பொருளை அடைந்து அனுபவித்தும் ஆசைதான் வருகிறது. அதுவாக வந்து ஒரு பொருள் நம்மை சேர்ந்தடைகிறது, அதை நாம் அனுபவிக்கிறோம், அதுக்கு பிறகும் ஆசைதான் வருகிறது. அப்ப என்னன்னு சொல்றாரு? எல்லா ஆசையுமே அரிப்பு தான்ங்கிறார். ரேடி சவுனில அரைஞ்ச மாதிரி எல்லா ஆசையுமே அரிப்பு தான். ஆசை என்பதே அரிப்பு தான். ஒரு டெபினிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆசை என்பதே அரிப்பு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொரிய இன்னும் சொரிய தோணும், அதானே அரிப்பு. அந்த ஆசையின் பூர்த்திக்காக பண்ணுவதெல்லாம் கொடுமையான ஒரு வார்த்தை சொல்றார் மகா பெரியவர். சொரிந்து கொடுத்து புண்ணை சீழ்பிடிக்கும்படி ஆக்குவதுதான் ஆசையின் பூர்த்திக்காக நாம் பண்ணுகின்ற செயல்கள் அனைத்துங்கிறார். என்ன ஒரு காஸ்டிக் காமெண்ட் பாருங்க. அப்போ அது இதெல்லாம் கூட சொல்லலாம், கடுமையா சொல்றாருன்னு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் பாருங்க. அதிருப்தி தான் தரித்திரம், திருப்தி தான் செல்வம்ங்கிறார். ஆஹா, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எது இருந்தாலும் திருப்தி இல்லை பாருங்க, அதுக்கு பேர் தான் தரித்திரம். காசு இல்லாமல் இருப்பது அல்ல தரித்திரம், நிறைவு இல்லாமல் இருப்பதுதான் தரித்திரம். அப்ப நிறைவே செல்வம். திருப்தி இருந்ததுன்னா கண்டென்ட்மெண்ட் இஸ் வெல்த் என்று சொல்வார் என்னுடைய
குருநாதர். கண்டென்ட்மெண்ட் தான் வெல்த். இப்போ அடுத்து இருக்கு மரணம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சாவு வந்ததுன்னா இப்போது இருக்கக்கூடிய உடம்பு இல்லாமல் போகிறதே தவிர உடம்பே இல்லாமல் போகாது, திரும்பி வரும். ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோம், அவ்வளோ சேர்த்திருக்கோம், வினை சேர்த்திருக்கோம், இது திரும்பி வருவோம். அப்ப தீர்வு எது? மரணம் அல்ல தீர்வு. இந்த தேகம் நான் இல்லை என்கின்ற உறுதியான நிலைப்பாடுதான் தீர்வு. இந்த தேகம் நான் என்கின்ற நினைப்பு இருக்கும் வரைக்கும் அந்த தேகத்தோடு எப்பொழுதும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற புலன்கள், அந்த புலன்களோடு எப்போதும் தொடர்பு கொண்டிருக்கின்ற மனம், இவற்றின் மூலம் ஆசை மேலும் மேலும் எழத்தான் செய்யும். அதை யாரும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதுக்கு காரணம் இந்த தேகம் நான் என்கின்ற உணர்வு, தேகாத்ம பாவனா, தேகாத்ம புத்தி என்று சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு தீர்வு என்பது சாவு அல்ல. மரணம் ஒருபோதும் ஜனனத்திற்கு மாற்றாகாது. வாழ்க்கைக்கு ஒரு விடிவு அல்ல மரணம். அதனால்தான் தற்கொலை மிக கொடிய பாவமாக நம்முடைய சனாதன தர்மத்திலே கருதப்படுகிறது. அப்போ உடம்பு நான் இல்லை என்கின்ற ஞானம் தான் தீர்வாகிறது, ஆசைக்கு தீர்வு. என்ன சொல்றாரு? தினம் தூங்க போவதற்கு முன் இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்தோமா, ஒரு நல்ல காரியம் செய்தோமா, கொஞ்சம் யோசிச்சுப்பார். நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தன் கேட்டா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நாமே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். உறங்கும் போது சரி, இந்த பொழுது முடிந்து விட்டது, இன்னைக்கு உறங்குறோம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு செய்திருக்கிறோமா, மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் செய்திருக்கோமா, நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ பேசாத நாளெல்லாம் பிறவா நாளின் தேவாரத்தை சுட்டி காட்டி ஈஸ்வரனை பற்றி பேசாத அவன் புகழை பாடாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படிங்கிறார். அப்போ நாம அதே போல் நாம் பரோபகாரம் பண்ணாமலே ஒரு நாள் போயிற்று என்றால், மற்றவர்களுக்கு எந்த உதவியும் நாம் செய்யாமல் ஒரு நாள் கழிந்தது என்றால், அது நாம் பிறவா நாள், அது நாம் பிறவா நாளே. அதுக்கு என்ன பொருள்? அன்றைக்கு நாம் செத்து போனதற்கு சமம்தான் என்று வருத்தப்பட வேண்டும். எப்படி வைக்கிறார் பாரு, என்ன நிலைமைக்கு நம்ம கூட்டிக் கொண்டு போகிறார் பாரு. அன்காம்ப்ரமைசிங், அட் தி சேம் டைம் ஹைலி இன்ஸ்பைரிங் அண்ட் எலிவேட்டிங், இல்லையா? அது இன்னும் உரைக்கணுன்றது. அப்போ இந்த ஆசைக்கு சொரிந்து புண்ணு சீழ் பிடிக்கிற மாதிரி தான் நீ பண்ணுகின்ற காரியங்கள் சொன்னவர். இப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்யாத ஒரு நாள் கழிந்தால் அது நீ செத்ததற்கு சமம் என்று சொல்லி இன்னும் குத்தரர் நம்மள. எப்படின்னா, பந்துக்கள் யாரோ உறவினர்கள் செத்து போனா நமக்கு தீட்டுன்னு சொல்றோம்ல, அது எந்த புண்ணிய காரியத்துக்கும் நம்ம அது உதவுவதில்லை அல்லவா? நாமே செத்த மாதிரினா எவ்வளவு பெரிய தீட்டுன்னு கேட்கிறார். இன்னொரு ஒரு நாள் முழுக்க மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் போனால் அது இறந்ததற்கு சமானம். நாமே இறந்துட்டோம், ஆனா இருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய தீட்டு அப்படிங்கிறார். பரோபகாரம் செய்யாத ஒரு தினத்தில் புண்ணியத்தின் பக்கத்திலேயே நாம் போகவில்லை என்று அர்த்தம். அப்ப நம்ம தீட்டுக்காரர்களாகி விட்டோம் என்று ஃபீல் பண்ண வேண்டும்ங்கிறார். ஃபீல் பண்ணணுமா அப்படி. அப்போ ஆறுதல் என்ன சொல்றாரு? உடனே நமக்கு என்ன தோணுங்க, நான் என்ன டாட்டாவா பிர்லாவா, நான் என்னங்க பெரிய காரியம் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. நாம் எத்தனை சின்னவர்களாக இருந்தாலும் நம்மாலும் செய்யக்கூடிய தொண்டு இல்லாமல் இல்லை, செய்யலாங்கிற எல்லாரும் செய்யலாம். என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் திரு நாகநந்தி அவர்கள், தி வேணுகோபால், ஒரு நாகநந்தி என்ற புனைப்பெயரில் கதைகள் எழுதி கொண்டு வந்தார். அவர் சொல்லுவார், ஒப்புரவு பற்றி சொல்லும் பொழுது, ஒரு பெரிய செல்வந்தர் இந்த சமுதாய நன்மைக்காக ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கட்டி அப்படியே டொனேட் பண்ணிடுறாரு. என்ன போல ஒரு வழிப்போக்கன், கையில காசு இல்லாத ஒரு வழிப்போக்கன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பாதையிலே ஒரு வாழைப்பழத்தோல் விழுந்து கிடக்கிறது. அதை எடுத்து அவன் அப்புறப்படுத்துகிறான். கடவுள் பார்வையில் இரண்டும் சமம்ங்கிறார். ரெண்டுமே ஒப்புரவு, ரெண்டுமே பரோபகாரம். ஒப்புரவுனா சமுதாய நன்மைக்காக செய்தல், ஈகைனா ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு கொடுத்தல். ஒப்புரவு என்னும் பொழுது சமுதாயத்தினுடைய நலன் கருதி செய்கின்ற எந்த செயலும் ஒப்புரவு என்று கருதப்படும். அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஒரு வாழைப்பழத்தோலை எடுத்து ஓரமா போடுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. எனவே பெரியவர் என்ன சொல்றார்? நாம் எத்தனை சின்னவர்களாக இருந்தாலும் நம்மாலும் முடியக்கூடிய சின்ன தொண்டு இல்லாமல் இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆனா இப்படி அவரவரும் தனியாகவோ இல்ல கூட்டாகவோ சேர்ந்து ஏதாவது ஒரு பொது நல்ல கைங்கரியம் செய்தே ஆக வேண்டும் என்று வலிமையாக நமக்கு அதை சொல்லுகிறார். என்னெல்லாம் செய்யலாம்?
தண்ணீர் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு ஊர்ல 10 பேர் சேர்ந்து கிணறு வெட்டுவது. இப்போ நாங்க நகரில் இருக்கும்போது கிணறு வத்தி போச்சுன்னா என்னுடைய நண்பர்கள் பாபு, பிச்சை எல்லாம் வருவாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிணறு ஆழப்படுத்துவோம். அந்த உழைப்பு வேணுங்கிறார் அவர். ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் மதில் இடிந்து போயிருந்ததுன்னா 4 பேரா சேர்ந்து அதை கட்டுங்க அப்படிங்கிறார். மூணாவது, ஒரு கிராமத்து கோயில்ல பூஜை நின்று போச்சு அப்படின்னா ஒரு கால பூஜைக்காவது 4 பேரை யாசிச்சு ஒரு பணம் சம்பாதிச்சு அந்த பூஜை நடக்கும்படி அந்த கோயில்ல செய்யலாம் அப்படின்னு. அப்போ இன்னொன்னு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது என்ன சொல்றாருன்னா, பசுமாடு போதில்ல, அது முதுகு சொரிந்து கொள்வதற்கு கல்லை நட்டு வைன்றார். இது என்னங்க கைகாரியம் பார்த்தீங்களா? பசுமாடு அது முதுகு அரிப்பு எடுக்கும், அது எங்க போய் சொரிஞ்சுக்கும், அதுக்கு வாய்ப்பா ஒரு வசதியா ஒரு கல் எடுத்து வைங்கிறார், கல்லு நட்டு வைங்கிறார். இன்னொரு பரோபகாரம் சொல்லுகிறார். நாம படித்த நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுவது, எழுதுவது, இது ஒரு பரோபகாரம் அப்படிங்கிறார். என் பசங்க சொல்லுவாங்க, இந்த ஜுவனைல் டெலிங்க்வென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இளம் குற்றவாளிகள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவர்களுக்கு என்னுடைய மகன்கள் கதைகளை படித்து காட்டுவார்கள். அது ஒரு நல்ல செயல். இன்னொன்று, 2 ஸ்லோகமாவது, ஒரு பாசுரமாவது, ஒரு நாமாவளியாவது பாடி ஒரு 4 பேர் மனசுல கடவுளை பற்றி ஒரு நினைப்பை உண்டாக்குவது, அது ஒரு பரோபகாரம் அப்படிங்கிறார். ரொம்ப சிம்பிளா சொல்றார் பாரதியார் மாதிரி. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம்னா பாரதி. எங்கேருந்து எங்க லிங்க் பாருங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம்னா அது மாதிரி குப்பை கூலங்களை பெருக்குவது, அது ஒரு பெரிய பரோபகாரம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொண்டு அன்றாடம் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். சொல்லி ஒரு ரைடர் ஒண்ணு போடுறார். ஓசைப்படாமல் செய்ய வேண்டும் என்பது முக்கியம். ஒரு குண்டூசியை நன்கொடை கொடுக்கறதுக்கு பிரஸ் எல்லாம் கூட்டி டிவி கேமரால வச்சு அது அந்த கேவலமா போகக்கூடாது. ஒரு உபகாரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓசைப்படாமல், எந்த விதமான படாடோபமும் இல்லாமல், விளம்பரமும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். இன்னொரு ரைடர் போடுறாரு ஒரு எச்சரிக்கை. குடும்ப கடமைகளை விட்டு விட்டு சோசியல் சர்வீஸ்னு கிளம்ப வேண்டியதில்லை. எல்லாம் நீ குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது செய்து கொண்டே இந்த காரியங்களை ஏதாவது ஒன்று செய்யலாம். எனவே குடும்பத்தினுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் விடாமலேயே இதுவும் கடமை, பரோபகாரம், சமூக நலன், இதுவும் ஒரு கடமை என்கின்ற உணர்வோடு இதை சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு அழகாக இதை சுட்டி காட்டுகிறார். அப்படி பரோபகாரம் என்பது செய்ய வேண்டும். என்னுடைய தலைமுறையை சேர்ந்த எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். முன்னெல்லாம் அம்புலி மாமா என்று ஒரு மாத இதழ் வரும் குழந்தைகளுக்காக. அந்த வண்ணப்படங்களையும் கதைகளையும் நம்மால் இன்றைக்கும் கூட மறக்க முடியாது இல்லையா? அதுல பரோபகாரி பழனி என்று ஒரு தொடர் கதையாக வரும். நாம் எல்லோருமே அந்த அந்த கதாபாத்திரத்தோடு நாம் ஐக்கியப்படுத்தி கொண்டு பார்ப்போம். யூஸ் டு ஐடென்டிஃபை ourselves with him. ஏன்னா அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு மனிதனா இருப்பான் பரோபகாரி பழனியன். எப்பொழுதும் ஊருக்கு ஏதாவது நன்மை செய்து கொண்டே, ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். பாரதியார் கூட பரோபகாரியாகத்தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். இப்படி இருக்கு. யாரா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். எப்படி போகிறார் வள்ளுவர்? ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்துங்கிறார். சமுதாய நலனுக்காக நான் காரியங்கள் செய்ய போய் அதனால் எனக்கு கேடு வருமானால் அந்த கேட்டை என்னை விற்றாவது நான் வாங்கிக் கொள்வேன். அப்படி இருக்கணுங்கிறாரு. அதுதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மகா பெரிவா நமக்கு இதை சொல்லி கொடுத்திருக்கிறார். நாளையிலிருந்து நாமும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சிறிய அளவில் ஊர் நன்மைக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வோம். அவர் கொடுத்திருக்கிற பட்டியலே போதும் நமக்கு. அதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு நாம் செய்வோம். இன்றைக்கு அவருடைய மகா வாக்கியம் ஒன்றை பார்ப்போமா? உடம்பால் செய்யும் தவறுகளை உடம்பால் தான் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். உடம்பால் பிறருக்கு உழைப்பதே சித்த சுத்தியை தரும். இத்தனை நேரம் அவர் பரோபகாரம் பற்றி பேசி வந்ததற்கு முத்தாய்ப்பாக இந்த மகா வாக்கியம் விளங்குகிறது. எத்தனையோ நம்ம omissions and commissions we might have indulged in இல்லையா? தவறுகள் ஏதோ செய்திருப்போம். இந்த உடம்பு தான் செஞ்சிருக்கும் இந்த தவறு. அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது? உடம்பால் தான். எப்படி உடம்பால் தான்? மற்றவர்களுக்கு உழைப்பதன் மூலம் தான், மற்றவர்களுக்கு இந்த உடல் மூலம் உழைப்பதன் மூலம் தான் சித்த சுத்தி நமக்கு ஏற்படும். இட் இஸ் ஈஸியர் டு கிளென்ஸ் அவர் கான்சியஸ்னஸ் பை slogging for others, by helping others, by associating in an activity pertaining to social welfare. சமூக நலன் கருதி செய்யக்கூடிய செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம், உடலால் உழைப்பதன் மூலம் நம்முடைய உள்ளம் தூய்மை பெறும். மனத்துக்கண் மாசில நாதல்
அனைத்து அரண் என்கின்ற வள்ளுவர் வாக்கு இங்கே, அந்த முத்திரை இங்கே தெரிகிறது. இன்றிலிருந்து நாம கடைபிடுவோம், நாளைக்கு இல்லை, இன்றிலிருந்தே நாம் நல்ல காரியங்களை செய்ய புறப்படுவோம். வணக்கம்.